இருந்தது. 1919 இந்தியன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. 1935 இந்தியன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, இந்திய அரசு சட்டம். 1950 தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் சொல்றோம். அப்போ பிரிட்டிஷ்கார ஆட்சியிலிருந்து 1919 நமக்கு நம்மை நாம் ஆள்வதற்காக இரட்டை ஆட்சி முறையில் பிரதமர்கள் அவர்கள், ஆனால் மாநிலங்களில் இந்திய அரசு சட்டம் ஒன்று இருக்குது. அதன் பிறகு தான் 1950 இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். அப்போ இந்த வர்ணாசிரம சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பிராமணன் எந்த வேலையும் செய்ய மாட்டான். அவன் வீட்டில் உட்காந்துருப்பான். அவனுக்கு மன்னர்கள் நிலம் கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்துல போய் பயிரிட்டு உழுது விவசாயம் பார்த்து அறுவடை செய்து அந்த தானியங்களை கொண்டு போய் அந்த பிராமணனுடைய வீட்டில் கொண்டு போய் கொடுக்கறது சூத்திரனுடைய வேலை. அவர் எந்த வேலையுமே செய்ய மாட்டார். அவர் பேரில் நிலம் இருக்கும். அரசாங்கம் பட்டய நிலம் சொல்லி கொடுப்பாங்க. பட்டயம் எழுதி கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு இந்த நிலம் தானமாக கொடுக்கப்பட்டது மன்னர்களால். ஆனால் பிராமணர்கள் வயல்வெளிக்கே போக மாட்டாங்க. இப்படி இருந்தாங்க. அப்போ இதை அரசாங்க உயர் பதவிகளில் மட்டும் இல்லை, பிரிட்டிஷ்கார ஆட்சி காலகட்டத்திலேயே இங்கே பிரிட்டிஷருடைய ஆட்சியை வரவேற்று அவர்களுக்கு அரசு பணிகளிலே அரசு பணியாளர்களாக இருந்தவர் பிராமணர்கள் தான். இரண்டாம் உலக போரில் ஹிட்லர் உலக நாடுகளில் மிகப்பெரிய வல்லரசு நாடாக திகழ்ந்து இரண்டாம் உலக போருடைய கதாநாயகன்னா ஹிட்லர் தான். அப்போ ஹிட்லர் அங்கே உலக வல்லரசு நாடுகளை எதிர்த்து சண்டை செஞ்சுட்டு இருக்கும் போது இங்கே இருக்க பிராமணர்கள்லாம் ஜெர்மனி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மனி மொழியை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலக நாடுகள்லாம் ஜெர்மனி ஆட்சிக்கு கீழே ஏகாதிபத்தியத்துக்கு கீழே வந்துருச்சுன்னா நாம் அங்கே அரசு அலுவலர்களாக மாறணும்னா அவங்க லாங்குவேஜை கற்றுக்கணும். அப்படி தயாராகிட்டாங்க. இப்போ இது போல தான் இங்கே பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் இருக்கும்போது ஆங்கிலத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு மொழிபெயர்ப்பாளர்களாக இருந்தாங்க. அவங்க பிரிட்டிஷாருடைய அலுவலக பணிகளில் அரசு பணியாளர்களாக இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அரசு பணிகளில் பெரும்பகுதியாக பிராமணர்கள் தான் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் 1916 நீதி கட்சி துவங்குது. நம்மளுடைய திராவிட மாடல் அப்படின்னு நீ பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அது எங்கேருந்து தொடங்குதுன்னு பார்க்கணும். 1916 நீதி கட்சி துவங்குறாங்க. அந்த நீதி கட்சி எதற்கு துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இங்க பார்ப்பனர்கள் தான் அதிகமாக அரசு பணியில் இருக்கிறாங்க. இங்க சமத்துவம், அரசு பணியில் சமத்துவம் வேணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்வைக்கிறாங்க. என்னன்னா அரசு பணிகளில் சம வாய்ப்பு அவங்க வச்சது. அரசு பணிகளில் எல்லாருக்கும் சம வாய்ப்பு வேணும் அப்படின்னு வைக்கிறாங்க. நிலம், தொழில் அதுலேயும் சம வாய்ப்பு வேணும். இதற்காக பிராமணர்கள் அல்லாத இயக்கம் அப்படிங்கும் போது என்னன்னா இங்க நீதி கட்சி துவங்குறாங்க 1916. அந்த தொடங்கி 20 தேர்தலில் வெற்றி பெற்று, ஏன்னா 19 பிறகு நம்ம ஓட்டு வங்கி வந்துருச்சு. இங்கே ஓட்டு போடுற உரிமை 3 பேருக்கு இருந்தது. வரி கட்டுறவங்களுக்கு, பட்டம் பெற்றவர்களுக்கு, நிலம் வைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் ஓட்டு உரிமை இருந்தது. 1919 பிறகு பெண்களுக்கு ஓட்டு கிடையாது. குறிப்பாக உயர் சாதி பெண்களுக்குமே ஓட்டு கிடையாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இங்கே ஓட்டு கொடுக்கும்போது ஜமீன் வச்சிருக்கிறவங்களுக்கு ஓட்டு இருந்தது, தொழில் செய்து டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு ஓட்டு இருந்தது, இங்கே பட்டம் பெற்றவர்கள் மட்டும்தான் ஓட்டு இருந்தது. அந்த டைமில் எலெக்ஷன் நடக்குது. 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வராங்க. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த ஒருபாடு இங்கே இடஒதுக்கீடு ஒன்று அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இடஒதுக்கீடு 1921. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறோம். அது கவனிங்க. பேசுகிற அத்தனை பேருக்கு நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். 21 ரிசர்வேஷனை கொண்டு வராங்க. பார்ப்பனர் அல்லாதவருக்கு 44% இடஒதுக்கீடு, ஆங்கில கிறிஸ்தவர்களுக்கு 16% இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு 16% இடஒதுக்கீடு, பார்ப்பனர்களுக்கு 16% இடஒதுக்கீடு.
பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு 8% இடஒதுக்கீடு. சமூக நீதியை இங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க. என்ன சூத்திரன் சொல்லிட்டா எனக்கு அரசு பணியில வாய்ப்பு மறுக்கப்படுது, அதனால பார்ப்பன அல்லாத இயக்கத்தை நாங்க தொடங்கிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து முன்னோடிகளாக இருந்தவர்கள் தொடங்கிய நீதி கட்சியில பிராமணர்களுக்கு 16% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 3% இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு 16% இடஒதுக்கீடு கொடுக்கிறாங்க. 24% இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்திற்கு 8% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க. எப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க ஏற்றத்தாழ்வு? பார்ப்பனன் முற்றிலுமாக பட்டியல் சமூகத்தை எதிரின்னா, வேதத்தை இவங்க ஏற்காதவன்னா, இவன் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னா, அவனை தொட்டா தீட்டுன்னா. ஆனா இங்க பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கக்கூடியவர்கள் என்ன சூத்திரன் சொல்லிட்டான், என்ன வேசி மகன் சொல்லிட்டான், என்ன அடிமை சொல்லிட்டான், எனக்கு சப்போர்ட்டா நீன வான்னு என் தோல் மேல, என் பாட்டனோட தோல் மேல கை போட்டு கூப்பிட்டு நாம ஆட்சி அமைப்போம், எனக்கு சப்போர்ட் பண்ணு நானே வரவழைச்சு கொண்டு போயிட்டு நீதி கட்சி துவங்கி ஆட்சிக்கு வந்த உடனே பிராமணருக்கு 16% இடஒதுக்கீடு, 3% இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு 16% இடஒதுக்கீடு, ஆங்கில கிறிஸ்துவர்களுக்கு 16% இடஒதுக்கீடு, இஸ்லாமியருக்கு 16% இடஒதுக்கீடு, பார்ப்பனர் அல்லாதவருக்கு 44% இடஒதுக்கீடு. ஆனால் பட்டியல் சமூகத்திற்கு 24% பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்து இப்ப 22% இருக்கிறாங்க. அப்ப 24% இருக்கக்கூடிய மக்களுக்கு 8% தான் ரிசர்வேஷன் அமல் பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கு திராவிட கழகம் சொல்லிட்டு இருக்குது இது நீதி கட்சியினுடைய பாரம்பரியம். நாங்க நீதி கட்சியிலிருந்து வழிவந்தவர்கள். நாங்க திமுக ஒன்றும் அண்ணாதுரையிலிருந்து ஆரம்பிக்கப்படல. அண்ணாதுரைக்கு முன்னாடியிலிருந்து சனாதனத்தை எதிர்த்து, பார்ப்பனர்களை எதிர்த்து நாங்கள் ஆட்சி செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சனாதனம் இந்த மண்ணில காலூன்றி விடக் கூடாது, அதற்காக நாம எல்லாம் அணி தரணும்னு சொல்றாங்க. ஆனா 1921 நீங்க கொண்டு வந்த இடஒதுக்கீடு பட்டியல் சமூகத்துக்கு எதிராக இருந்திருக்கு. இதை ஏன் பேசல நீங்க? இன்னைக்கு திமுக பேச தயாரா இருக்குதா? பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை உருவாக்கிய நீதி கட்சி அன்றைய பட்டியல் சமூகத்திற்கு வஞ்சகம் செய்து இருக்கிறது. அதை ஏன் பேசல? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் பேசல? அண்ணாவுடைய ஃபாலோவர்ஸ் தான் எம்ஜிஆர், அண்ணாவுடைய ஃபாலோவர்ஸ் தான் கலைஞர். அப்போ அண்ணா யாரை ஃபாலோ பண்ணார்னா பெரியார. பெரியார் எந்த கட்சியில தலைவராக இருந்தாருன்னா நீதி கட்சியுடைய தலைவராக இருந்தார். இதுதான் உண்மை. அப்போ 1938 பெரியார் நீதி கட்சிக்கு தலைமை இருக்கிறார். 1944 நீதி கட்சியை திராவிட கழகம்னு அறிவிக்கிறார். அதை தான் அவங்க சொல்றாங்க வரலாறுல, நீதி கட்சியில இருந்தா நாங்க வந்தோம்ட்டு. அப்ப திராவிட கழகத்திலிருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் வருது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருது. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய திராவிட மாடல். சொல்றது புரியுதுங்களா? ஏற்கனவே இங்க ஆரிய மாடல்ங்கிறது வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் மருதம சட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஆட்சி செய்து கொள்றாங்க. அதுல சூத்திரர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, சூத்திரர்கள் தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறாங்க, அவர்கள் வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அதற்காக எதிராக திரண்டதுதான், உருவாக்கப்பட்டதுதான் திராவிட மாடல்.